ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்டிங். அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் உங்கள் ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பேனலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் செல்லர் பேனலில் இருக்கோம். ஸோ வாங்க எப்படி லிஸ்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கிற லிஸ்டிங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஆட் நியூ லிஸ்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட் ஏ சிங்கிள் லிஸ்டிங், ஆட் லிஸ்டிங் இன் பல்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று லிஸ்டிங் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மொத்தமாக எக்ஸலில் போட்டு நீங்கள் லிஸ்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு லிஸ்டிங் தான் பண்ண போகிறோம், அதனால் சிங்கிள் லிஸ்டிங் கொடுத்துடலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இயர்ரிங் தான் லிஸ்டிங் பண்ண போகிறோம். இயர்ரிங் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு, ஜுவல்லரி ஆர்டிஃபிஷியல் சில்வர் இயர்ரிங் அப்படின்னு வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணது இயர்ரிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்தது இயர்ரிங் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பிராண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பிராண்ட் நேம் இருக்கிற இடத்துல உங்கள் பிராண்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பிராண்ட் நேம் என்டர் பண்ணிவிட்டு செக் பிராண்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ நான் என்னோட பிராண்ட் நேம் கொடுத்து செக் பிராண்டு கொடுத்தப்போ இதில் வந்து இன்ட்டு மார்க் போட்டு ப்ளீஸ் அப்ளை ஃபார் அன் அப்ரூவல் டு செல் அண்டர் திஸ் பிராண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி பிராண்ட் ரிஜிஸ்டரான பிராண்ட் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ட்ரேட்மார்க் இல்லாத பட்சத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நேம் கொடுங்க, அதில் தான் அப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் செல்லிங் அண்டர் திஸ் பிராண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு வித்தியாசமான நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ கிரியேட் நியூ லிஸ்டிங் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் ஃபோட்டோ அப்லோட் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ, மாடல், சைஸ் வியூ, கண்டென்ட், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். ஸோ அப்லோட் ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ இதில் உங்கள் இயர்ரிங் அப்லோட் ஆனதும் மேலே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிரும். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், ஸ்டாக் அண்ட் ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 13 எரர் காமிக்கி. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதில் எரர் காமிக்காது. ஸோ எடிட்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இதில் எஸ்கேயூஸ் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ கம்பல்சரியாக எந்த நம்பர் தான் கொடுக்கணும் இல்லை, எந்த நம்பராலும் கொடுத்துக்கலாம். ஸோ லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ்னு கொடுத்துருங்க. ஸோ எம்ஆர்பி கேட்டிருக்காங்க, அதாவது உங்களோட ப்ரைஸில், அதாவது ப்ராடக்ட் மேலே இருக்குமே எம்ஆர்பி, அந்த ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. சார் நான் ஒரு 500 சாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் எம்ஆர்பி ப்ரைஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இவர் செல்லிங் ப்ரைஸ்னால் நீங்கள் உங்கள் பொருளுக்கு ப்ராஃபிட்லாம் வச்சு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரைஸை போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு சாம்பிள் தான் போடுறேன். இது ஃபுல்ஃபில்மெண்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்லர்னு கொடுத்துருங்க. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் டைப் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிரஸ்ன்னு கொடுத்துருங்க. அதாவது நார்மல் எக்ஸ்பிரஸ் இருக்குது, எக்ஸ்பிரஸ்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட் டெலிவரியாக இருக்கும். ஸ்டாக் கேட்டிருக்காங்க, என்கிட்ட 20 ஸ்டாக் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டாக் அவைலபிள் ஃபார் பையர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது வரல. ஸோ ஷிப்பிங் ப்ரொவைடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் தான் ஷிப்பிங் ப்ரொவைடர், ஃப்ளிப்கார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ லோக்கல் டெலிவரி சார்ஜ் கேட்டிருக்காங்க, 36 ரூபா கொடுத்துக்கலாம். லோக்கலில் அனுப்புறதா இருந்தால் 36 ரூபா சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஜோனல் டெலிவரி சார்ஜ் கேட்டிருக்காங்க, ஒரு 43 ரூபா போட்டுக்கலாம். ஸோ ஜோனல் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அனுப்பும்போது ஒரு 43 ரூபா போட்டுக்கலாம். நேஷ்னல் டெலிவரி சார்ஜ் கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு 55 ரூபா போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அப்படிலாம் ரெட் மார்க் காமிக்கும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ பேக்கேஜ் வெயிட் கேட்டிருக்காங்க, இதில் கேஜி அப்படின்னு கொடுத்துருக்கனால நான் 0.1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ 100 கிராம். பேக்கேஜ் லென்த் கேட்டிருக்காங்க, 6 கொடுத்துடலாம். பேக்கேஜ் ப்ரீத் கேட்டிருக்காங்க, 6 கொடுத்துடலாம். பேக்கேஜ் ஹைட் கேட்டிருக்காங்க, 6 கொடுத்துடலாம். ஸோ இது சாம்பிள் தான் போடுறேன், உங்களோட பேக்கேஜ் வெயிட் அண்டு லென்த்து ப்ரீத் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ HSN கோடு கேட்டிருக்காங்க, அதை வந்து நம்ம கூகுளில் செக் பண்ணணும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு இயர்ரிங் HSN கோட் GST ரேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7113 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள், இதுதான் HSN கோடு. ஸோ பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா 3% கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 7113 நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ HSN கோடு வந்து 7113. ஸோ லக்ஸரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது ஆப்ஷனல் தான். ஸோ டேக்ஸ் கோடு 3%. ஸோ கண்ட்ரி கேட்டிருக்காங்க இந்தியா. ஸோ அதுக்கடுத்து மேனுஃபேக்சர் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சர் டீட்டெயில் தெரிஞ்சால் கொடுங்க, இல்லைனா வேறு ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்கர் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பேக்கர் டீட்டெயில் தெரிஞ்சால் கொடுங்க, இல்லைனா நீங்கள் அதே நேம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ மேலே சேவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சேவ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் விழுந்திருக்கு, ப்ரைஸ், ஸ்டாக் எல்லாமே நான் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ க்ரீன் டிக் விழுந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா
ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 11 எரர் காட்டுது. ஸோ எடிட் கொடுத்துக்கோங்க அதை. ஸோ மாடல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை அந்த ப்ராடக்ட்டில் மாடல் நம்பர் இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம். ஸோ நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ டைப் கேட்டிருக்காங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இயர்ரிங் செட்டுன்னு கொடுத்துக்கிறேன்னா. ஸோ கலர் கேட்டிருக்காங்க, கலரில் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க, இல்லை மல்டி கலர்னால் மல்டி கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஐடியல் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உமன்ஸுக்கு தான். ஸோ உமன்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாய்ஸ்க்கா இல்லை மென்ஸுக்கா அது எப்படிங்கிறத உங்கள் ப்ராடக்ட் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. மாடல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் மாடல் நேம் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. பேஸ் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க, நான் வந்து ஸ்டீல்னு கொடுத்துக்கிறேன், அதாவது இரும்பு. ஸோ ஜெம் ஸ்டோன் கேட்டிருக்காங்க, அதாவது ஸ்டோன் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இல்லை நன் ஆஃப் அபோன்னு கொடுத்துட்றேன். ஸோ டைமண்ட் கிளாரிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, நன் ஆஃப் அபோ கொடுத்துட்றேன். ஸோ கலெக்ஷன் கேட்டிருக்காங்க, கண்டெம்பரரி கொடுத்துட்றேன். ஸோ உங்கள் கலெக்ஷன் என்னவோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ பிளேட்டிங் கேட்டிருக்காங்க, நன் ஆஃப் அபோ கொடுத்துட்றேன், பிளேட்டிங் ஒன்றும் கிடையாது. ஸோ சில்வர் வெயிட் கேட்டிருக்காங்க, அது ஆப்ஷனல் தான், விட்டுருங்க. ஸோ மேலே இருக்கிற சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இதில் ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு எரர் காமிக்குது. ஸோ நம்ம எதையோ ஒன்று ஃபில் பண்ணாமல் விட்ருக்கோம், எடிட் கொடுத்துக்கோங்க. ஸோ சில்வர் வெயிட்னு கேட்டிருந்தது இல்லையா, அதை நான் கொடுக்கல. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு வெயிட் கொடுத்துக்கோங்க. ஸோ அது கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும் போலுங்க. ஸோ 100 கிராம் கொடுத்துக்கலாம், கிராமில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100ன்னு போட்டுக்கிறேன். சேவுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன் வந்து க்ரீன் டிக் விழுந்திருக்கு. ஸோ சேவ் ஆயிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபில் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். ஏன்னா அந்த ப்ராடக்டோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எடிட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள், என்ன ஐட்டம், அப்புறம் செட்டிங், அப்புறம் டிசைன், ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் கேட்டிருக்காங்க. அந்த பொருளை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது தேவையில்லாத ஒன்று. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணனா பண்ணிக்கலாம், ஸோ இல்லைன்னா விட்டுடலாம், கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷன், அப்புறம் ப்ரைஸு, ஸ்டாக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, இமேஜ் கொடுத்தாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சென்ட் டு QC அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QC ப்ராசஸ்க்கு வந்துடும். ஸோ சென்ட் டு QC கொடுத்துடலாம், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா QC இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுது. நம்ம ஏற்கனவே பண்ண QC வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதாவது ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங்க்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி QC பாஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃப்ளிப்கார்ட் லிஸ்டிங்கில் அது சேர்ந்துடும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷனில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்வென்ட்ரி போய்க்கோங்க, இன்வென்ட்ரி ஹெல்த் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ இன்வென்ட்ரி வந்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயிலெலாம் காட்டுவாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆயிடுச்சு, ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் போய் உங்கள் பிராண்ட் நேம் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் லிஸ்டிங் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணணும். தேங்க்ஸ்.